ஸோ மஞ்சளை பயன்படுத்தி இந்த பிசிஓடிக்கு நிறைய தீர்வுகள் இருக்குது, அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். கருஞ்சீரகம் பயன்படுத்தலாம், சீரகம், சதக்குப்பைன்னு சொல்கிற மூலிகை, கீரை வகைகள். ஓகே, ரொம்ப முக்கியம் வந்து இந்த கீரை வகைகளை சொல்லலாம். ஸோ இந்த கீரைலாம் சாப்பிட்டா நமக்கு பிசிஓடி குறையுமா, வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெந்தயக்கீரை ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் முருங்கை கீரையெல்லாம் வந்து நம்ம கஷாயம் மாதிரி கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்கணும். அடுத்து முக்கியமாக அகத்திக்கீரை பெரும்பாலும் பார்த்தோம்னா அந்த பிளட் ப்ரெஷர், அகத்தி உள்ள இருக்கக்கூடிய தீயை வந்து குறைக்கக்கூடியது. ரொம்ப உஷ்ணம் இருக்கும்பொழுது தான் இந்த நமக்கு ஒயிட் டிசார்ஜ் ப்ராப்ளம்லாம் வருது. அதை சரி செய்யறதுக்கு நமக்கு அகத்திக்கீரை ரொம்ப சிறந்தது. கீரைனாவே சாப்பிடாத மக்கள் தான் இப்போ நிறைய இருக்கும். பட் இந்த கீரை வகைகள் நமக்கு வந்து உணவு முறையில் எடுத்து சாப்பிடணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மாதுளை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, நாட்டு மாதுளை எடுத்து சாறாக எடுத்து ரொம்ப தண்ணி விட வேண்டாம், சாறு மட்டுமே ஒரு 100 ml அளவுக்கு தினமும் குடிக்கணும். ஓகே. அதுலேயும் முக்கியமாக இந்த பிசிஓடி கட்டிகள் கரையணும் அப்படின்னு சொன்னால் இந்த தோற்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகள், சித்த மருந்துகளே பார்த்தோம்னா கொடுக்கக்கூடிய மருந்துகள் அந்த தோற்பு சுவை இருக்கக்கூடிய மாதிரி தான் கொடுக்கும். ஓகே. ஸோ ஈஸியாக நம்ம யூட்ரஸில் இருக்கக்கூடிய கட்டிகள், இந்த பிசிஓடி இது கரையிறதுக்கு நமக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம்.